வெல்கம் டு அனிமே டிபி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நருட்டோ ஷிப்புடன் 6 எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நருட்டோ வந்து இச்சுருக்காக்கு ராமன் கடையில் வந்து சொல்கிறான், வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா இச்சுருக்கா ராமன் சமைக்கிறவர் சொல்கிறாரு, என்ன நருட்டோனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ராமன் சொல்ல பக்கத்தில் இருக்கா சென்சே வந்திருக்காரு. இருக்கா சென்சே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நருட்டோ நீ ரொம்ப அழகுமா இங்கே சாக்குரா காமிக்கிறாங்க. சார் நம்ம இச்சுராக்கா ராமனுக்கே போயிருக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து டெய்டரா ஃபைட்டை காமிக்கிறாங்க. டெய்டரா வந்து செம்மையாக அடி வாங்கியிருக்கான். அப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷனை வந்து போகிறதோட நீ பண்ணியிருப்பாங்களே, இந்த எக்ஸ்ப்ளோஷனை போடுவோம் நம்ம டெய்டரா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் கைஸ், நம்ம காரா வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். அதனால் அந்த சாண்ட் வில்லேஜ் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அவனோட சக்கராவால் இந்த வில்லேஜே பாதுகாக்கிறாங்க கைஸ். நம்ம காரா சொல்கிறான், என்னோட வில்லேஜ் என்னை தாண்டி தான் தரணும்னு சொல்லும் போது மாடி ஒரு எக்ஸ்பிரஷன், அப்புறம் இன்ட்ரோ, அப்புறம் வந்து மடியும் வந்து போடுறாங்க. அந்த டைட் இல்லைனா வாசிக்க தரல கைஸ், அவங்க படம். அப்புறம் நம்ம டெய்டரா சொல்கிறான், நான் அவனை இதாக கடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாடி ஒரு எக்ஸ்பிரஷனை போகிறான் நம்ம டெய்டரா. அப்போ என்ன பார்த்தா கொஞ்சம் சான்ஸ் எல்லாம் உடையுது. ஆனால் அவன் காரா கிட்ட சண்டை போடுறது ரொம்பவே டஃப்பு கைஸ். ஏன்னா அவன்கிட்ட நிறைய சக்கரா இருக்குது. எல்லோரும் பேசுகிறாங்க, இப்போ நாங்கள் காசை கையே எவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காருங்க, நம்ம காசை கையே நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் பாம்ஸ் எல்லாம் கட்டி அவன் மேலே விடுங்க, நம்ம அட்டாக் பண்ணி அவனை இன்றைக்கி விரட்டுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காரா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அது என்னன்னு தெரியல. நம்ம காரா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ விரிசல் விடாது நம்ம சாண்டில் ஒரு பாம் மாதிரி அமுச்சு விட்றான் நம்ம டெய்டரா. அப்போ தான் ஒரு கை வந்து சாண்ட்குள்ளே மாட்டிக்கிடுது. நம்ம டெய்டரா ரொம்ப ஆச்சரியம். நம்ம காரா என்ன பண்ணுறான்னா ஒரு கையை பிச்சு ஒரு கையை விச்சு எடுத்துடுறாங்க கைஸ் நம்ம காரா. அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் வந்து வெடிக்க வைக்கிறான் அம்மா டெய்டரா. அப்புறம் வந்து இங்கே நருட்டோ சைடு காமிக்கிறாங்க. நம்ம இச்சுருக்கா ராமன் வந்து இச்சுருக்கா ராமனை வைக்கிறாரு. சரி கைஸ், அந்த குக்கிங் இச்சுருக்கா வந்து இச்சுருக்கா ராமனை வைக்கும் போது இருக்கா சென்சை நினச்சி பார்க்குறாரு ஃப்ளாஷ்பேக்கில், நருட்டோ இப்படி இருந்திருப்பானே. இப்போ வந்து நான் இப்போ சொல்லுவார் நம்ம இச்சுருக்கா ராமன் வந்து இருக்கா சொல்லுவார், ஒரு நாள் நீனு ஒரு நாள் ஹொக்காகி ஆவேல அப்படின்னு சொல்லுவான். நான் கன்ஃபார்ம் ஒரு நாள் ஹொக்காகி ஆவேன் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்லியிருப்பான் நமக்கு, ஓகேங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த லீஃப் வில்லேஜ் பேட்ச் வாங்குவான். அதான் நினச்சி பார்த்துட்டு இருப்பார் நம்ம இருக்கா, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லுவான். அதோட அப்படியே இந்த ஃப்ரீசிங்கில் நிற்கும். சொல்லுவார், இதுதான் இந்த ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லுவான். எந்த குறையும் இல்லை, ஆனால் ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம வந்து ரேமன் வந்து ரேமன் வச்சுக்கலாங்க சார் பேர் எனக்கு தெரியல, நான் அடுத்ததில் பார்த்துட்டு சொல்கிறேன். ரேமன் வந்து ஏன்னு சொல்ல அடிக்கலான்னு வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஃபீலிங்ஸாக சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம நருட்டோ. அப்போ தான் சொல்லுவாங்க, இங்கே பாரு நான் ஜிராயா கூட ட்ரைனிங் பண்ணதுனால என்னோடய பேண்டெல்லாம் மாற்றி எவ்வளோ தையல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு இருக்கா சென்சேட்டாக சொல்லுவான் நம்ம நருட்டோ. ஆனால் இப்போ நான் ஒரு நாள் நான் கன்ஃபார்ம் ஹொக்காகி ஆவேன். காரை எப்படி காசுக்காக ஆனனோ நானும் ஒரு நாள் அப்படி ஹொக்காகி ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ கான்ஃபிடென்ஸ் லெவலை அதிகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா இந்த சாண்ட் வில்லேஜ் ஃபைட்டை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க கைஸ். சாண்ட் வில்லேஜ் ஃபைட்டில் வந்து நம்ம டெய்டரா வந்து அவனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொக்காகி ஆஃபீஸ் ரூமாக காமிப்பாங்க. ஹொக்காகி ஆஃபீஸ் ரூமில் நம்ம நருட்டோக்கு வந்து எந்த மாதிரி நருட்டோ டீம் கக்காசிக்கு ஓஜி டீமுக்கு என்ன ஒரு மிஷின் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து எஸ்ராங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சொன்னாடு அதெல்லாம் கிடையாது, பெரிய மிஷின்லாம் உங்களுக்கு கொடுக்க வேணாம், சின்ன மிஷினாகவே கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு டாக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேலையாக கொடுப்பாங்க நம்ம சுன்னாடி. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னாடி. சரி நீங்கள் சொல்கிறேன் ஏன்னா கேட்குறேன்னு சொல்லிட்டு அம்மா அசிஸ்டண்ட்டும் கேட்குறாங்க. இங்கே பார்த்தா நருட்டோ இங்கே பார்க்குறாங்க, தெரியாமல் ஒரு முட்டை உடந்துருச்சு ராமன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நருட்டோ விடு வை ஒரு முட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பார்த்தா
சாண்ட் வில்லேஜ் ஃபைட்டை காமிக்கிறாங்க. சாண்ட் வில்லேஜ் ஃபைட்டில் வந்து நம்ம காசேக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த சாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஆரம்பிக்குது. சாண்ட் ஆர்மர் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டைடராக வந்து ஒரு வில்லத்தனமாக சிரித்து பார்க்குறான். அங்கே அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாடி விட்றான். காரா அதெல்லாம் தடுத்துடுறாங்க. மாடி இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் விட்டு நம்ம காரா வந்து அதனோட சக்கராவோட இழந்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரியல, டைடராவோட சக்கரை வந்து காராவோட சக்கரோட அதிகம் சரிங்களா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரா வந்து கான்சியஸில் இல்லை நினச்சிருப்பாங்க. அது கான்சியஸ்லேருந்து டிப்புன்னு அடிக்க வந்திருப்பான். அப்போ நம்ம டைடராகவும் போயிருப்பான். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன காரா தெளிவாக தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைடராகவும் சொல்லுவான் அந்த பக்கம். அப்போ தான் அந்த சாண்ட் ஆர்மரால் அந்த எக்ஸ்ப்ளோஷனே கைக்குள்ளே வச்சு நசிக்கிறான் நம்ம காரா. வந்து அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். அந்த அவன் மேலே எல்லோரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் இந்த பேப்பர் பாம் வச்சு அவன் மேலேயே பேப்பர் பாம் ஈஸ்வர் மேலேயே பேப்பர் பாம் வச்சு அட்டாக் பண்ணாங்க. இந்த சிரிப்பாக இருக்கும். அவன் சாஸ்திரம் சொல்லுவான் மேமா வாடான்னு. அவன் காரா மடியை நசுக்கி எடுத்துருவான். நசுக்கி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே சாண்டாக கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காரா சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கீழே விழுகலாம் அப்படின்னு போகும்போது இங்கே நருட்டோவை காமிப்பாங்க. நம்ம இருக்கா சன்சை கூட இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ் வந்து ரொம்ப வருஷமாக ஆச்சு. நம்ம வந்து நான் ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் போனேன். நம்ம லீஃப் வில்லேஜ் விட்டு நான் ஒரு நாள் போய் நான் நினச்சி கூட பார்க்கல. இதான் நான் ரொம்ப நாள் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ இந்த பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பரவாயில்ல ஒரு நாள் ஹொக்காகியாவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம நருட்டோ. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கா சொல்லுவார், நீ நல்லா சாப்பிடு, நானே இதுக்கான பில்லை நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்லுவார். நம்ம இது சொல்லுவான் நம்ம காரா அப்படின்னு சொல்லி காரா வந்து காமிக்காம நம்ம காரா கீழே விழுந்துக்கிட்டு இருப்பான். அவனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம டப்புனு டைடரா கீழே வர காராவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம அக்காட்சிக்கையோட வேலையை அந்த ஜிஞ்சூர்கியை கலெக்ட் பண்ணணும் கைஸ். அதோட இந்த எபிசோட வந்துட்டு பை